ஹலோ, இன்றைக்கி ஒரு வீடியோ குக்கிங். இதில் என்ன பண்ண போகிறேன்னா பீஃப் ஸ்டேக் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு கறிக்கடைக்கு போய் கறியை வந்து ஸ்லைஸாக அப்படியே வெட்டி வாங்கிக்கணும். உதாரணத்துக்கு இந்த பாருங்க. ஓகே, இது பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை, இது கறி. இது வந்து ஆக்சுவலாக இது மாதிரி ஃப்ளாட்டாக வெட்டி வாங்கிக்கணும். இந்த மாதிரி நிறைய பீஸ் சொன்னீங்கன்னா அவங்களே வெட்டி தருவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த பீஸை இந்த மாதிரி போர்க் வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம போடுற ஸ்பைசஸ்லாம் இதில் வந்து உள்ளே போய் இருக்கும். அதே மாதிரி பீஃப் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஹார்டாக இருக்காமல் இருக்கிறதுக்கும் இது சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உதவும். ஏன்னா ஸ்டேக் வந்து நம்ம வந்து எண்ணெயிலையோ வேவிச்சோ செய்ய மாட்டோம், எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டோம், வேவிக்க மாட்டோம். ஸ்டேக் வந்து கிரில்டு மீன்ஸ் தவா கிரில்டு. தோசை தவாலையோ வேறு எதாவது பெரிய தோசை தவா எதாவது செய்வாங்க. இது மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா இது மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கஷ்டப்பட்டால் தானே நல்லாயிருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபேட் பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்டை வாங்கிக்கோங்க. ஃபேட் இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கறி. அந்த கறியை எல்லாத்தையுமே நல்லா ஓட்டையாக போட்டு வச்சுட்டு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் தேவையான மசாலா இதில் என்னென்னா குருமிளகு பொடி, அதாவது மிளகு பொடி, பெப்பர். அடுத்தது இஞ்சி பூண்டும் அரைச்சது பேஸ்ட்டு. அடுத்தது தேவையான அளவு உப்பு, சோயா சாஸ். இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ கறி வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு ஸ்பூனு மிளகுத்தூளும் போட்டேன். கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சமாக ஒரு சொட்டோ 2 சொட்டோ, அவ்வளோதான். ஏன்னா நிறைய போடக்கூடாது. இது உப்பு தேவைக்கு. இது கறி 3/4 கிலோ இருக்கனால 3/4 கிலோவுக்கு சேர்த்து போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கறி பீஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே டர்ன் பண்ணி போட்டு இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் பெரட்டிட்டேன், அழகாக வச்சாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸு, 15 to 20 மினிட்ஸு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மசாலா பிடிக்கணும் இல்லையா, உப்பு மசாலா எல்லாம் பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை மீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை தான். ஓகே, இப்போ ஒரு 15 to 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். இது இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு தவாவை எடுத்து வச்சிட்டோம். தவா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பட்டர்,
பட்டர் நல்லா உருகிடுச்சு. தோசைக்கல்ல அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பீஸ் வந்து போட போகிறோம். அடுப்பை ஸ்லிம் பண்ணிட்டேன். நல்ல கொதிக்குது. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் மூடி இதை ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். ஒரு 3 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டர்ன் பண்ணியாச்சு. இன்னொரு 2 minutes அப்படியே மூடி வச்சுருவோம். அப்போ நம்ம ஸ்டேக் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. ஒரு பீஸ் அறுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. தோசை தவாலையே பீஃபை இப்படி சூப்பராக செஞ்சோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு. எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் குட் நைட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க யூடியூப்பு. நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு தின்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.